சிறுகதையின் தலைப்பு வாடகை வீடு. கதையாசிரியர் ஐயாசாமி. நாம தான் இந்த மாத கடைசியில் வீடை காலி பண்ணுறதா சொல்லிட்டோம்ல, பின்ன ஏன் அவசரமாக காலி பண்ண சொல்லி இருக்கிறாங்க என கேட்டாள் ஜெயந்தி. அவங்க அவசரம் அவங்களுக்கு என்றார் ராமலிங்கம். என்ன அவசரமாக இருந்தாலும் என்ன, நாம் முன்னையே சொல்லியாச்சு. நம்ம பசங்க 12ஆம் வகுப்பு படிக்கிறதுனால தான் நம்ம கிராமத்து வீட்டை பூட்டிட்டு இங்கே வாடகைக்கு வந்தோம். தேர்வெல்லாம் முடிந்தவுடன் காலி செய்து விடுவோம்னு சொல்லிட்டோம்ல, பின்ன சீக்கிரமாக போங்கன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் போக முடியாது, எங்களுக்கு எப்போ சௌரியப்படுதோ அப்போ தான் போவோன்னு சொல்லுங்க என பிழுபிழுவென பிடித்து கொண்டாள் ஜெயந்தி. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. மகனின் தேர்வு முடியட்டும், நாம கிராமத்திற்கே போயிடுவோம். 15 நாள் முன்னாயே போகணும், அவ்வளவுதான். காரணம் தெரிஞ்சதுன்னா இப்படிலாம் நீ பேச மாட்ட என்றார். என்ன பொல்லாத காரணம்? அவங்க பெண் திருமணமாகி வெளிநாட்டில் இருந்தவங்க ஊருக்கு வராங்க. மனமாகி 2 வருடமா குழந்தை பேரு இல்லையாம். ஏதோ வேண்டுதல். அவங்க வீடு 2 மாடி ஏறணும், அதனால இந்த வீட்டில் தங்க வைக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அதுல ஒன்றும் தவறில்லையே என்றார். அப்ப சரிங்க, மறுநாள் 15ஆம் தேதியே கிளம்பிடுவோம் என்றாள் ஜெயந்தி. இதுதான் ஜெயந்தியின் குணம் என பாராட்டினார் ராமலிங்கம். சரி, நான் கிராமத்திற்கு போய் ஆட்கள் 2 பேரை வர சொல்லிட்டு வருகிறேன். பொருட்கள் எல்லாம் கட்டணும்ல என கிளம்பினார். வீட்டு வாயில் பூனை ஒன்று குறுக்கே இடம் போனது. உள்ளே சென்று நீர் அருந்திவிட்டு திரும்ப கிளம்பினார். பூனை இப்போது வலம் போனது. என்ன நடக்குது என சந்தேகத்தோடு கிளம்பி சென்றார். சொன்ன நாளில் வேலையாட்கள் வந்து பொருட்களை கட்டி கொண்டிருக்க கோணிப்பையை எடுக்க பரண் மீதேறினார் ராமலிங்கம். ஏறியவர் படபடப்பாய் இறங்கினார். பரணில் உள்ள பொருட்களை மட்டும் அப்புறம் எடுத்துக்கலாம் என சொல்லிவிட்டு மீதி பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டு சாவியை கொடுக்காமல் கிராமத்து வீட்டிற்கு அனைவரும் சென்றனர். மறுநாளும் உணவு எடுத்துக்கொண்டு வாடகை வீட்டிற்கு வந்து திறந்து சிறிது நேரம் அங்கு கழித்துவிட்டு தனது கிராமத்துக்கு திரும்பினார் ராமலிங்கம். 3 நாட்களாக நடக்கும் இதை கேள்விப்பட்ட வீட்டு சொந்தக்காரர் கோபத்தின் உச்சிக்கே போனார். நேரே அவரை காண கிராமத்திற்கே சென்று, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க என்று கத்தினார். வீட்டை காலி பண்ணாம சாவியும் கொடுக்காம தினமும் வீட்டை திறக்கிறதும் மூடுறதும் என்ன நடக்குதுங்க என வீட்டு சொந்தக்காரர் கேட்க, ஏன் இப்படி செய்யறாருன்னு தெரியலையே என கல்லடிப்பட்ட குளம் போல் குழம்பினாள் ஜெயந்தி. என்னை மன்னிச்சிடுங்க, நான் சாவி இப்போ தரமாட்டேன், இன்னும் 10 நாள் அவகாசம் வேண்டும் என்றார் ராமலிங்கம். இதெல்லாம் படித்தவருக்கு அழகா இல்லை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் என்று கோபமாகி கிளம்பி எத்தனைத்தார் வீட்டு சொந்தக்காரர். சார், என் மனைவி கிட்ட கூட இந்த விஷயத்தை நான் சொல்லவில்லை, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு என்று இல்லை. எங்கே சொன்னால் நீங்க எல்லோரும் என்னை அல்பமா நினைப்பீங்களோன்னு ஒரு பயம். இதெல்லாம் ஒரு காரணமானு கூட நீங்க நினைக்கலாம், அதனால தான் மறைத்தேன். ஆனால் நான் எங்கள் குடும்பத்துக்காகவும் உங்கள் நல்லதுக்காகவும் தான், உங்கள் பெண்ணின் நல்லதுக்காகவும் தான் அப்படி செய்தேன் என்று நிறுத்தினார் ராமலிங்கம். அப்படி என்ன விஷயம் என்று அனைவரும் ஆர்வமானார்கள். அன்று நான் பொருட்களை எல்லாம் கீழே இறங்குவதற்கு பரண் மீதேறினேன். அங்கே ஒரு பூனை தன் 4 குட்டிகளுடன் படுத்திருப்பதைக் கண்டேன். நம்மை நம்பித்தான் அதில் குட்டியை ஈன்றிருக்கும், அதுகள் எங்கே போகும் என யோசித்த நான் 2 நாட்களாக வீட்டிற்கு வந்து உணவை வைத்துவிட்டு செல்கிறேன். உணவு இல்லை என்றால் அது தன் குட்டியையே சாப்பிட்டுவிடும். மேலும் குட்டிகள் பெரிதானவுடன் அவைகள் ஒன்றை ஒன்று பிரிந்து விடும். அதுவரையிலாவது ஒன்றாக சேர்ந்து இருக்கட்டுமே என்ற சின்ன ஆசைதான். உங்கள் பெண் வந்து தங்க புகும் வீடு, இதனை கலைத்த பாவம் நமக்கு வர வேண்டாம் என்று எண்ணித்தான் பரண் மீதுள்ள பொருளை நான் எடுக்கவும் இல்லை, உங்களிடம் சொன்ன தேதியில் சாவியை என்னால் கொடுக்க முடியவும் இல்லை. இதற்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இருக்கின்ற அவசியம் இல்லை. நெஞ்சிலே கொஞ்சம் ஈரமிருந்தா போதுமில்லைங்களா என்று கேட்டு நிறுத்தினார் ராமலிங்கம். என்னை மன்னித்து விடுங்கள், என் குடும்பத்தையும் சேர்த்தே கவலை கொண்டதற்கு நன்றி. அந்த பூனைகளும் காலி பண்ணினதுக்கு அப்புறமா சாவியை வாங்கிக் கொள்கிறேன் என்றார் வீட்டு சொந்தக்காரர். அங்கே மனிதம் கிளை பரப்பிட செய்திருந்தார் ராமலிங்கம். நன்றி, வணக்கம்.